நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல்ல பொங்கலும் கரும்பும் தான் ஹீரோ. ஆனா இங்க இதுதாங்க அந்த ஹீரோ. பம்கின் பாயாசம் ரெடி பண்ணேன். வழுக்குதுமா. இதுல நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். கடல்லையே இல்ல அப்படின்னு வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி தான். கட் பண்ணவே வரல. நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அமெரிக்கா மக்கள் கொண்டாடுற பொங்கல் ஃபெஸ்டிவலை தான் நம்ம கொண்டாட போறோம். நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல்ல பொங்கலும் கரும்பும் தான் ஹீரோ. ஆனா இங்க அமெரிக்கால யாரு ஹீரோன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன மூட்டை எடுத்துட்டு போறேன்னு பாக்குறீங்களா? இதுதாங்க அந்த ஹீரோ. டர்க்கி, நம்ம ஊர் வான்கோழி. இந்த டர்க்கி வந்து ஆல்மோஸ்ட் 10 பவுண்ட் இருந்துச்சு. என்னால தூக்க கூட முடியல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டர்க்கி பேக் பண்றதுக்காக நம்ம வாங்கின மெஷர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் ட்ரே ஒன்று வாங்கியாச்சு. டர்க்கியோட சேர்த்து வீக்லி வெஜிடபிள்ஸ், கிராசரிஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். சென்னையை விட அமெரிக்கால ஒரு அட்வான்டேஜா நாங்க ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க இருக்க வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். சென்னையில வந்து நாங்க இருந்தது செகண்ட் ஃப்ளோர். அதனால வெளியில எல்லாம் போயிட்டு வரும்போது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். 2 மாடி எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஏறதுக்கு. பட் இங்க வந்து ஃபார்ச்சுனேட்டா பால்கனி சைட்ல இருக்கிறதுனால நாங்க காரை அங்கேயே பார்க் பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் பால்கனி வழியா கொடுத்துருவோம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். மசாஜ் பண்றியா? வழுக்குதுமா. ஸ்கின்னுக்கு நடுவுல தான் தடவ முடியும். ட்ரை பண்ண. ட்ரை பண்ண. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெரி வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பட்டர்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு போயிட்டான். நான் வந்து இங்க அவுட்டர் லேயர் ஃபுல்லா அப்ளை பண்ண போறேன். நம்ம வந்து இந்த ஸ்கின்னுக்கு நடுவுல தான் அப்ளை பண்ண போறோம் இந்த பட்டரை. அதனால முதல்ல நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். இந்தியாவில் இருக்கும்போது டெரி வந்து இதே மாதிரி நம்மளும் டர்க்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பான். நிறைய யூடியூப் பிளாக் எல்லாம் பார்த்துட்டு அப்பெல்லாம் செய்யலாம் சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருவேன். அதனால தான் அவன் ரொம்ப எக்ஸைட்டடா நானே வந்து எல்லாம் பண்றேன்னு சொல்லி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய ஹெல்ப் பண்ணான். இந்த பட்டர் பாத்தீங்கன்னா பார்க்க தான் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அமெரிக்கன் ஸ்டைல்ல இருக்கும். பட் முழுக்க முழுக்க நம்மளோட சவுத் இந்தியன் ஹெர்ப்ஸ் தான் இது. அதே மாதிரி நான் செய்ய போறதும் வந்து தந்தூரி ஸ்டைல்ல தான் செய்ய போறேன். ஏன்னா வந்து இங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல வந்து நமக்கு டேஸ்ட் வந்து வெறும் சால்ட் மட்டும்தான் இருக்கும். நம்மளோட ஹெர்ப்ஸ் ஃபிளேவரோ டேஸ்டோ ஸ்பைஸோ இருக்காது. அதனால நமக்கு வந்து நம்மளோட ஸ்டைல்ல சாப்பிட்டாதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால தந்தூரியா கன்வெர்ட் பண்ணியாச்சு இந்த டர்க்கிவை. தந்தூரி மசாலா ரெடி டர்க்கிக்கு. ஆக்சுவலா இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா டர்க்கி கிடைக்கும் தான். எல்லாரும் நிறைய பேர் சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது என்னமோ நமக்கு வழக்கம் போல சிக்கனு, ஃபிஷ்ஷு, மட்டனு அது மாதிரியே நண்டு, பிரான் அது மாதிரி சாப்பிட்டே பழகிடுச்சு. இதெல்லாம் வந்து தோணுனதே கிடையாது சாப்பிடணும்னு. இன்னொன்னு வந்து இங்க எங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நாங்க இருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிமோட் ஏரியா யுஎஸ்ல. எங்களுக்கு வந்து ஈவன் மட்டனே வந்து கிடைக்காது. ஃபிஷ் அதுக்கு மேல கடல்லையே இல்ல அப்படின்னு வடிவேலு காமெடியில சொல்ற மாதிரி தான். ஃபிஷ்ஷும் சுத்தமா கிடைக்காது. வந்ததுல இருந்து வெறும் சிக்கன் மட்டும்தான். பிரான் வந்து கொஞ்சம் கிடைக்குது. ஸோ அதனால சிக்கன், பிரான், எக் இதுதான் வந்து ரிப்பீட்டடா ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து ஈவன் நிறைய பேர் சொல்லுவாங்க அமெரிக்கால வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கும், இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்கன்னு. பட் நாங்க இருக்கிற லொகேஷன்ல ரொம்ப ரேரா தான் இந்தியன்ஸ் இருக்காங்க. அதனால எல்லா வெஜிடபிள்ஸும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஸோ அது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இங்க. இதுல வந்து நம்மளோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இப்ப இந்த டர்க்கிவை அலுமினியம் ஃபாயில் ட்ரேல எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டா அலுமினியம் ஃபாயிலே ரேப் பண்ண போறோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய சைஸ்ன்றதுனால நம்மளால ஏர்டைட் பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வைக்க முடியாது. ஸோ ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு அதை ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். மேஷ்டு பொட்டேட்டோக்கு அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும் மேஷ்டு பொட்டேட்டோ. அது கூட வந்து நம்ம மெல்டட் பட்டரும், மில்க்கு, அப்புறம் கொஞ்சம் ஹெர்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீசனிங் அதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம பாயில் பண்ண பிரசில் ஸ்ப்ரவுட்ஸை நம்ம இந்தியன் ஸ்டைலே தான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம வந்து அவன்ல வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுவும் ரெடி ஆயிடும். ஃபுல்லா மசாலா எல்லாமே நம்மளோட ஸ்டைல் மசாலா தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பம்கின் கேக்காக ட்ரை இன்கிரீடியன்ஸும் வெட் இன்கிரீடியன்ஸும் எடுத்து வச்சிருக்கேன்.
இதுல வந்து 3 பேன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 3வது பேன் எங்கன்னு கேட்டீங்கன்னா இதுதான். குட்டி கப் கேக்கு. இது வந்து நான் இந்தியால இருந்து வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கியூட்டா இருக்கு. ஸோ இந்த குட்டி கப் கேக்லயும் பம்ப்கின் கேக் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கேக் பேட்டரை மினி கேக்காவும் ரவுண்ட் கேக்காவும் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால பொங்கலுக்கு பதிலாக பாயசமாவது இருக்கட்டும்னு சொல்லிட்டு பம்ப்கின் பாயசம் ரெடி பண்ணேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைட்டு மேரினேட் பண்ணி வச்ச டர்க்கியை வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து கவர் பண்ணியே தான் வந்து அவன்ல வச்சிருக்கேன். எதுக்காகனா இந்த டர்க்கியை வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிறதுக்கு 3.5 hours ஆகும். அப்படி நம்ம குக் பண்ணும்போது கவர் பண்ணலைன்னா மேல மட்டும் ஃபுல்லா பேர்ன் ஆயிடும். அதுக்காக இனிஷியலா ஒரு 1 hour வந்து நான் வந்து கவர் பண்ணி பேக் பண்ண போறேன். அதுக்கப்புறமா 1 hour கழிச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணோம்னா ப்ராப்பரா குக் ஆயிடும். இன்னொன்னு வந்து இந்த டர்க்கி வந்து ப்ராப்பரா குக் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்றது வந்து டைமிங்கையும் தாண்டி நம்ம வந்து தெர்மாமீட்டர்ல வந்து செக் பண்ணி பார்க்கணும். பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆல்மோஸ்ட் 150 டிகிரி ஃபாரன்ஹீட் வந்து அந்த டர்க்கியை இன்செர்ட் பண்ணி பார்க்கும்போது இருந்துச்சுன்னா அது ப்ராப்பரா குக் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் இந்த தெர்மாமீட்டர் வச்சிருக்கேன். ஆனா என்னன்னா இந்த சினிமால சொல்ற மாதிரி பேட்டரி போடல பாவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு என் கதை. ஏன்னா இந்தியால இருந்து நான் எடுத்துட்டு வரும்போது ஃபிளைட்ல எல்லாம் வந்து டிராவல்ல லக்கேஜ்ல எல்லாம் வந்து லித்தியம் பேட்டரி அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு இதுல இருந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். பட் கம்ப்ளீட்டா இதுல ரிமூவ் பண்ணதே மறந்துட்டேன். செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதுல பேட்டரியே இல்ல. அதனால இப்ப அப்ராக்சிமேட்டா டைமை வச்சு மட்டும் தான் நான் வந்து இப்ப வந்து குக் பண்ண போறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும்ன்றது தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி பெர்ஃபெக்ட்டா வந்துரும்னு நினைக்கிறேன். 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் டர்க்கி நல்லா ரெடி ஆயிடுச்சு. டர்க்கி நல்லா சூப்பரா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த டர்க்கியை வந்து கட் பண்ண போறோம். இதை கட் பண்ணி பவுல்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் எல்லா ரெசிபிஸும். இப்போ வந்து நம்ம அமெரிக்காவோட பொங்கல் செலிப்ரேஷன் விருந்து சாப்பிட போறோம். வாங்க. ஹெல்ப் பண்ணதுனால இரு. எப்படி கட் பண்ணோம் லெக்? ஆக்சுவலா கட் பண்ணவே வரல. இது அப்படியே ஒரு பீஸ். ஆக்சுவலா இந்த போன் அப்படியே தனியா வந்துருச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு லெக் கட் பண்ண போறோம். ஒரு பீஸ் நல்லா வந்துருச்சு. ஓகே. டர்க்கி வந்து நல்லா சாஃப்டா ஜூஸியா நல்லா டேஸ்டா செம்மையா இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து டர்க்கி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் வந்து நான் வந்து ஃபிளேவர் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமா, ஸ்மெல் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குமான்னு நினைச்சேன். சிக்கனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியல. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து செக் பண்ண முடியாததுனால எப்படி வெந்திருக்குமோ கரெக்டா குக் ஆயிருக்குமான்னு தெரியாம இருந்துச்சு. பட் பர்ஃபெக்டா குக் ஆகி சூப்பரா இருக்கு. இந்த ஹாப்பி மொமெண்ட்ல நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து இது எங்களோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங் வந்து அமெரிக்கால. அது மட்டும் இல்லாம எங்க லைஃப்ல ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லயும் நிறைய பேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து நாங்க வந்து லைஃப்ல மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேரை வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்காகவும் வந்து நாங்க வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் வந்து டெடிகேட் பண்றேன். எல்லாருக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் நானு. அது மட்டும் இல்லாம நான் இங்க அமெரிக்காக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 5000 சப்ஸ்கிரைபர் மேல இருக்காங்க. நான் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் தான் ஆகுது. பட் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட்னால தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆயிட்டு இருக்கேன். அதுக்காக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.